ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் ஐவிஎஃப் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் அந்த வீடியோலாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன டவுட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐவிஎஃப் தள்ளி போயிட்டே இருக்குது சிஸ்டர். ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு ஐவிஎஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஹையில் போய்டும், இல்லைனா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கொஞ்சம் லோவாக இருக்கும். இது ரெண்டு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப ஹையாக போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுக்குற மெடிசன் கொஞ்சம் டோஸ் அதிகமானாலுமே பார்த்தீங்கன்னா ஹையாக ஆகும். உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கரெக்டாக வந்துடும். மெயினாக இவங்க கேட்டது ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஆகுது, அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிஃபோர் ஐவிஎஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பேண்டீஸ் காட்டனாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். சேம் டைம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணாதீங்க. இது ஒரு மெயின் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஹைஜீன். ஸோ ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள். கெமிக்கல் இல்லாத நார்மல் ஹேண்ட்மேட் சோப்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி ஃபுட்டு அது கேர்டில் நிறையா இருக்குது. ஸோ தயிர் சாதம், கேர்டு, மோர் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது ஐவிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. 1 month டைம் இருக்குது அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய தண்ணி ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு வாங்க. அதுவுமே ஒயிட் டிஸ்சார்ஜை கம்மி பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துளசி. ஏன் பார்த்தீங்கன்னா துளசி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ துளசி இலை பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 இலை பறிச்சுக்கோங்க. பறித்து அந்த துளசி இலையை தண்ணியில் போட்டு லைட்டாக பாயில் பண்ணி அதை கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஸோ துளசி இலை எடுத்துகிட்டு வாங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரி இது பண்ண மாட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, துளசி இலையை அப்படியே பறித்து நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி அப்படியே மென்று அந்த சாரை முழுங்கிடுங்க. ஒரு 3லேருந்து 5 இலை போதும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, நைட்டு மீந்து போன சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த பழைய கஞ்சி சாதத்தை கொஞ்சம் மோர் ஊற்றி நீங்கள் நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு அதை அப்படியே 1 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் அப்படியே குடிச்சிடுங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஹெவியாக ஆகிறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸசிவாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஐவிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அதுவும் பார்த்துக்கோங்க. கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஐவிஎஃப்னால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேச்சுரலாக ஒரு ப்ரெக்னென்சி ஆகணுன்னா
ஆண்கள்கிட்ட இருந்து விந்தணுவும் பெண்கள்கிட்ட இருந்து கருமுட்டையும் இது ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்தா அது வந்து ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகி அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இம்ப்ளான்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் வந்து பேபியெல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து வர வச்சு டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட கர்ப்பப்பை அந்த சுவர்லாம் கரெக்டாக வரத்துக்கு டேப்லெட், இன்ஜெக்ஷன் இது எல்லாமே கொடுத்து கருமுட்டையை வந்து நல்லா வளர வச்சு அந்த கருமுட்டையை உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு நாள் வர வச்சு மயக்க மருந்து கொடுத்து அந்த கருமுட்டைகளை வந்து எல்லாமே எடுப்பாங்க வெளியில் எடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணி அந்த விந்தணுவையும் இந்த கருமுட்டையும் லேபில் வந்து வச்சு ஒன்றா சேர்த்து அதை வந்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது குழந்தையாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிரேடில் இருக்குது அப்படின்றத உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் கேப் விடுவாங்க சில பேருக்கு உடனே அதே மந்த்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ 2 மந்த் கேப் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆகி 2வது நாள் உங்களை வர வச்சு மறுபடியும் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் இதுக்காக வந்து கொடுப்பாங்க. இந்த டேப்லெட், இன்ஜெக்ஷன்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டோமெட்ரியம் நல்லா வரணும், உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கருமுட்டையும் வளரக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களுக்காக வந்து உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் எண்டோமெட்ரியம்லாம் நல்லா வந்துடுச்சு அப்படின்ன பிறகு ஒரு குறிப்பிட்ட டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாளில் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் வந்து முடிவு பண்ணி உங்களுக்கு அந்த கரு வந்து ரெடி பண்ணி வச்சாங்க இல்லையா அந்த குழந்தைய, அதை வந்து உங்களோட கர்ப்பப்பையில் வந்து செலுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகி 14 நாள் கழித்து டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த கரு வந்து நல்லா ஒட்டி வளர்ந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து ஐவிஎஃப்பில் வந்து நடக்கக்கூடியது. ஒரு சில பேருக்கு வந்து 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐவிஎஃப், இக்ஸி குழந்தை வந்து இது மாதிரி வந்து பிறக்குது. இதுதான் வந்து ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஐவிஎஃப், இக்ஸி இந்த மெத்தடெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பேபி வந்து பிறக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க. ஐவிஎஃப் டயட் சார்ட் வெயிட் லாஸுக்கு, பிசிஓடிக்கு, பிசிஓஎஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு இதுக்கெல்லாம் கேட்குறீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் டயட் சார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம வந்து டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.